பேசுறாங்க. அவர் என்ன முட்டாள் முதலமைச்சர், அந்த முதலமைச்சர் ஒரு மாதிரி தப்பாலாம் இந்த மாதிரிலாம் ஒரு முதலமைச்சரை வந்து எதிர்கட்சியா இருந்தா கூட பேசுறது அநாகரிகம். எங்க விஜய் அண்ணா யாராச்சும் யாரை பத்தியாச்சும் பேசுறாரா? அவர் எவ்வளவு நாகரிகமா அவர் வந்து சைலண்டா இருக்கிறாரு. நீங்க என்ன பேசினாலும் கரெக்டா அதுக்கான சரியான பதிலடி கொடுக்குறாரு. ஒருத்தர் வந்து அவர் தரம் தாழ்த்தி யாரையுமே விமர்சனம் பண்ணல. ஆனா எதிர்கட்சி மட்டும்தான் திமுக, திருட்டு திமுக மட்டும்தான் ரொம்ப தரம் தாழ்த்தி விமர்சனம் பண்றீங்க. அவரை அவ்வளவு கெட்ட அவதூறு பரப்புறீங்க, முட்டாள்ன்றீங்க, முதுகெலும்பு இல்லைன்றீங்க. இதெல்லாம் வந்து ஒரு எதிர்கட்சியில இருக்கிறவங்க பேசுற பேச்சா இது? இப்படி பேசலாமா? ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு முதல்வரை போய் முதுகெலும்பு இல்ல, முட்டாள் நாங்க உங்களை சொன்னா நீங்க சும்மா இருப்பீங்களா? அந்த மாதிரிலாம் விடக்கூடாது. ஒரு முதலமைச்சரை பேசினா கண்டிப்பா அரெஸ்ட் பண்ணணுங்க. இந்த மாதிரிலாம் பேச விட்டு வேடிக்கை பார்க்க கூடாது. ஆனா விஜய் எனக்கு ஒரு கோரிக்கை, நீங்க கண்டிப்பா அவங்களை வந்து அரெஸ்ட் பண்ணணும். ஆனா வந்து அவர் செய்யறாரு, அவர் அந்த மாதிரி பேசக்கூடாதுன்னு ஆக்ஷன் நடவடிக்கை எடுக்கிறாங்க. ஆனா சென்னை உயர்நீதிமன்றம் இருக்கிறாங்கல்ல, சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் வந்து இவங்களை வந்து தப்பிக்க வர்றாங்க. அவங்களுக்கு சொந்த ஜாமீனில் விடுவிக்கிறதுலாம் அதெல்லாம் ரொம்ப பெரிய ஓவர். இதே ஏழைங்களை பாதிக்கப்பட்டவங்களுக்கு சொந்த ஜாமீன் கொடுத்து நீங்க விடுவிப்பீங்களா? நான் கேட்குறேன். நீதிபதிகள் ஐயா, ஏழைகள், பாதிக்கப்பட்டவங்க, அனாதைங்க, இவங்களாம் வந்து ஒரு பொய் வழக்கில் உள்ள போனா சொந்த ஜாமீனில் விடுவிக்கிறீங்களா? இந்த மாதிரி ஒரு அதிகாரம் பணம் இருக்குன்றதுக்காக இவங்களுக்கு நீங்க சொந்த ஜாமீன் கொடுக்கறது மக்களால் நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாதது. இதை கண்டிப்பா நாங்கள் ஏற்றுக்கொள்ளவே மாட்டோம். ஒருத்தர் அவங்கள வந்து ஒரு 15 நாளாச்சு ரிமாண்ட் பண்ணாதான் அவங்களுக்கு அந்த தப்பா அவங்க பேசுறத வந்து உணர்வாங்க. விஜய் சாரை வந்து அவதூறா பேசுறாங்க. அந்த அவரை பத்தி அவதூறா பேசுறது தப்பு தானே. தேவையில்லாத விஷயங்கள் அந்த மாதிரிலாம் பேசுகிறாங்க. அந்த நடவடிக்கை கரெக்டு தான். ஏன்னா அவரை பற்றி பேசுகிறது தப்பு தானே. அவர் ஒரு முதலமைச்சர், ப்ளஸ் வந்து அவர் செய்யாத கூட செஞ்ச மாதிரி ஒரு விஷயத்தை காட்டுறாங்க. அது தவறு தானே. அது தவறு இல்லையா? ஒரு சிஎம் அவர், இந்த தமிழ்நாட்டோட நம்ம சிஎம் அவரை போய்ட்டு அந்த மாதிரி ஒரு வார்த்தையில் ஒருமையில் பேசுகிறது தப்பு தானே.